கேளு நடக்கிற கதையத்தான் காதால நீ கேளு குற்றவாளி யாருன்னு தான் நீயும் கொஞ்சம் கேளு கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா அவனே தெரிவான் பாரு கதை கேளு நிஜமான கதை கேளு நடக்கிற கதையத்தான் காதால நீ கேளு குற்றவாளி யாருன்னு தான் நீயும் கொஞ்சம் கேளு கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா அவனே தெரிவான் பாரு. சரி, பாட்டதெல்லாம் போதும். கதை சொல்ல தானே வந்தீங்க? கதை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லிடலாமா? முதல்ல என்ன குற்றம்? யாருதான் குற்றவாளி? நான் தான் குற்றவாளி. பாரா இல்ல நான் தான் குற்றவாளி. பாரா இல்ல நான் தான் குற்றவாளி. மறுபடியும் பாரா நீங்க யாரும் இல்லப்பா, நான் தான் குற்றவாளி. ஐயோ, எத்தனை பேரா குற்றம் நடந்தது என்ன? குற்றம் ஒண்ணு அடிச்சு பிடிச்சு ஓடிட்டீங்களா? முதல்ல குற்றத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி குற்றத்துக்கு உரியவரை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. ஓகேவா? ஏன் சௌக்கியம் தான் இருக்கட்டும். முதல்ல விஷயத்துக்கு வருவோமா? வந்துடலாம். இத தெரியுதா? என்னப்பா கண்ணுடைய தெரியுதான்னு காமெடி பண்ணிருக்க? உன் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியும் தான் இந்த ஊருக்கே தெரியுமே. நான் கேட்கறது இந்த கவரை தெரியுதா? இது பிளாஸ்டிக் கவர். ஐயோ, அவனானியே இந்த பிளாஸ்டிக் கவரை எரிக்கக்கூடாது. நாய் பூனை இதெல்லாம் நாமளே பாதுகாக்கணும். இந்த கோஷ்டில இருந்து வந்தவனா நீ? என்னமோ நாங்க சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, நீயோ அழுத்துக்கிற. நான் ஒண்ணு கேட்கிறேன். நீயோ படிச்ச வேலைக்கு போன ஒரு பொண்ணு கையும் பிடிச்ச. இதனால என்ன பிரயோஜனம்? ஒரே பிரசத்துல 2 குழந்தைங்கப்பா. அதை யாருடா கேட்டா? நான் கேட்கறது உன் படிப்புனாலையோ உன் வேலைனாலையோ இந்த ஊருக்கு ஏதாவது நன்மை உண்டா? இவ்வளோ ஏன் ஸ்கூல் போனியே, நினைவிருக்கா? டீச்சர் அம்மா நினைவிருக்கு. அவங்க எடுத்த பாடம் நினைவிருக்கா? பிளாஸ்டிக் கவரை எரியாதே. பிளாஸ்டிக் கவரை எரிக்காதே. கத்தி அவங்க தொண்டை தண்ணி தான் வத்தி போச்சே தவிர உன் மண்டையில ஏதாவது ஏறிச்சா? பாவம்பா, அறியாத வயசு. அறிஞ்ச வயசோ சொரிஞ்ச வயசோ? காலேஜ் போனியே, அங்க என்ன நடந்தது? Plastic is a complex polymer. பாலிமர் அவங்க செருப்பு தான் தேஞ்சுது. இங்கேயாவது மண்டையில ஏதாவது ஏறிச்சா? சரி, மண்டையில ஏதோ ஏறிச்சோ இல்லையா? இப்ப நீ எதுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பிளாஷ்பேக் ஓட்டிட்டு இருக்க? இப்படி ஸ்கூல்ல சொன்னதையும் கேட்காம, காலேஜ்ல சொன்னதும் புரியாம, நாங்க சொல்றதையும் கேலி கிண்டல் பண்ணிட்டு இவ்வளவுக்கும் நடுவுல நேத்து நீ என்ன பண்ண? Honey, my darling, where are you? Yes, my darling. I'm going grocery shopping, so give me some money. Of course, in hundreds or 500s. I work in an IT company, and you own a beauty parlor, so in thousands. Of course. Don't forget my avocados and capsicums. I need some baby diapers, but where will they go? Into my plastic cover. இது பிளாஸ்டிக் கவர் தான். My chocolates and my biscuits, where will they go? Into my plastic cover. கவர் தான். இது பிளாஸ்டிக் கவர் தான். உன் வண்டு போல் வருமா? சோப்பு, சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் எங்க போகும்? ஏன் பிளாஸ்டிக் கவர்க்குள்ளதான். கவர் தான். இது பிளாஸ்டிக் கவர் தான். கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், போடா விளக்கெண்ணெய். அதுக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கவரு. கவர் தான். இது பிளாஸ்டிக் கவர் தான். வெங்காயத்துக்கு ஒரு கவரு, முருங்கைக்காய்க்கு ஒரு கவரு, வேற கத்திரிக்காய்க்கு ஒரு கவரு, எல்லாம் போடுறதுக்கு ஒரு பெரிய கவரு. கவர் தான். இது பிளாஸ்டிக் கவர் தான். கவருன்னு இப்படி சுத்தி சுத்தி பாடுறீங்களே, இந்த கவர்ல இருக்கிற தவறு தான் உங்க யாருக்காவது புரியுதா? தவறா? என்ன தவறு? தவறோ தவறு
அதனால வர உபாதைகள் தான் உங்க யாருக்காவது புரியுதா? என்ன சொல்ல வர இப்போ? தினசரி நம்ம எல்லாரும் பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்துறோம். ஒரு நாளைக்கு சென்னை மாநகரத்துல 8500 டன்ல இருந்து 12000 டன் வரைக்கும் குப்பை சேருதுன்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம பள்ளிக்கரணை சதுப்பு நிலமா இருக்கட்டும், கொடுங்கையூரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நம்மளோட குப்பை மலை போல சேர்ந்து இருக்குன்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? பிளாஸ்டிக் கவர் வேணும்னா அங்க, வேண்டானா இங்க. சரி, வேற என்னதான் பண்ணா இந்த ஆளு? இவன் கதைய கேட்டா தலையே சுத்தம். பாருங்களேன். மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், ஏரியில வீடு கட்ட போறேன், ஏரியில வீடு கட்டித்தானே நான் கொடி கட்டி பறக்க போறேன். மெட்ராஸ சுத்தி காட்ட போறேன், ஏரியில வீடு கட்டித்தாரேன், ஏரியில கல்லு மண்ணு கொட்டி என்ன கேட்க போறான் தட்டி தட்டி கேட்க இல்லாம துள்ளி குதித்தாய், ஏரி எல்லாம் வளைச்சு போட்டு வீடு கட்டினாய், ரியல் எஸ்டேட் மாஃபியா. அப்பாடி போயிட்டாங்களா? ஒரு நிமிஷத்துக்கு காபி கலந்துச்சு. ரமேஷ், சுரேஷ் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? ஏய் ரொம்ப பிஸியா இருக்கேன்டா, இந்த நாள் நான் வீடு பாக்குறேன்டா. அட ரமேஷ், சுரேஷ் ரெண்டு பேரும் என்கிட்ட தான்ப்பா வீடு. அந்த நிலத்தை பத்தி சொல்லுங்களே. சொல்றது என்ன சொல்றது, காட்டவே காட்டுறேன். அதுவும் தெரியுதா? ஓ தெரியுதே. அங்கதான் புது ஏர்போர்ட் ஒன்று வர போகுது. அப்புறம் என்ன ஃளைட் லேண்ட் ஆகுது, நம்ம வீட்டு மொட்டை மாடிலே குச்சலாமா பாருங்களேன். இங்க தெரியுதா? இங்கதான் புது ரயில்வே ஸ்டேஷன் வர போகுது. அப்புறம் என்ன லீவ் விட்டா டெல்லி பாம்பே கல்கத்தா போயிட்டே இருக்கலாம். இங்க தெரியுதா? இங்கதான் ஒண்ணு இப்படிக்கா போய் அப்படிக்கா வர போகுது. அட பிரிட்ஜ்ப்பா. அப்புறம் என்ன உங்க கனவுல சுத்தி ஒரு ஏர்போர்ட் ஒன்று வர போகுது, புது ரயில்வே ஸ்டேஷன் வர போகுது, பிரிட்ஜ் ஒன்று கட்ட போறாங்க. அப்ப இந்த தண்ணி என்ன பண்றது? இவ்ளோ பண்ணிட்டோம், இதுக்கு எதுக்கு கவலைப்படுற? இந்த தண்ணி இப்படி வெட்டி விட்டா அப்படி போகுது, இப்பவே வெட்டி விட்டுறேனே. கனவெல்லாம் கிடைத்தது ரோட்ல ரோட்ல ஏரியில ஏரியில வீடு கட்டி ஏரி ஏரி போறோம், ஏரி ஏரி போறாங்கப்பா. சொர்க்கமே என்றாலும் என் கடல் போல தான் வருமா, பழுங்கு தண்ணி உப்பு காத்து ஏராசுரா கருவாடு. யாரையா இவன்? இவன் பேரோதான் அழகு அழகு, இவன் ஓட்டுவதோ படகு படகு, இவன் இருப்பதோ கிழக்கு கிழக்கு, இவனோடு நீ பழகு பழகு. கடலை நக்கிற போனாரு, காணா நக்கிற போனாரு. போய் வரும்போது என்ன கொண்டு வரும்? செருப்பு, செருப்பா, பிளாஸ்டிக் கவரு, கவரா, ரப்பரு. என்னது குப்பையா? ஆமா குப்பைதான். குப்பை இந்த வாரம். டயப்பர் வாங்கி நான் போட்ட கவர், காய்கறி வாங்கி நான் போட்ட பீச்ல நான் விட்ட செருப்பு, சைக்கிள்ல இருந்து உருண்டு போன டயர். அவன் ரொம்ப சோகமா இருக்கான். சைக்கிள்ல இருந்து உருண்டு போனா அவனோட டயர். குமரிகிறாள் கடல் மாதா. பாத்தீங்கல்ல, கேட்டீங்கல்ல, இதெல்லாம் இவங்க போட்ட குப்பை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் போட்ட குப்பை தான். இவ்வளோ ஏன் இன்னைக்கு இந்த டிராமா பார்த்துட்டு போன உடனே வாங்க சாமான கவர்ல தானே போட போறோம். நம்ம என்ன சொல்றோம்? பழைய ஹார்லிக்ஸ் பாட்டில்ல எண்ணெய் வாங்கினது மறந்து போச்சா, இல்ல இலைத்தாய சாமான் மடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தது மறந்து போச்சா, இல்லைன்னா மஞ்சப்பை மறந்து போச்சா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நம்மளுக்கே தெரியும். இத்தனைக்கும் நாங்க வந்த உடனே ஒருத்தர் எங்களை கேட்டாரு, என்ன சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் பேசிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு என்ன கேட்டாரு. எனக்கு அவருக்கு சொல்ல பதில் இல்லை. ஆனா இந்த பேண்ட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது இருந்தா நான் சந்தோஷமா போட்டுப்பேன். இன்னமும் ஏனோ வேஷ்டி கட்டுற ஒரு துணிவு எங்களுக்கு வரல. மனசு மாத்தணும்னு துடிக்குது, அது துடிக்குதே தவிர மாற்றம் வர மாட்டேங்கிறது. மாற்றம் நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் வரும் அப்படின்னு சொல்றோம். மனுஷனுக்கே இந்த கதி, அப்போ நாய்களோட கதி? காக்கைகளே காக்கைகளே சாப்பிட வாருங்களே, சின்ன சின்னதாய் ஆபம் வடை செய்து வைத்து காத்திருக்கேன். ஐயோ
தெரியாதா? என்ன தெரியாதா? இது கூட தெரியாதா? எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புரியாதா? தீபாவளி, போறப்பு, இறப்பு, கட்சி கூட்டம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பண்ற ஒரே விஷயம் பட்டாசு வெடிக்கிறது. பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் ஆன்டி ஹிந்து ஆயிடுவோம். இதுக்குதான் கிண்டல் பண்றதா? பட்டாசு வெடிக்கிறது நம்ம கலாச்சாரம் இல்ல. வருஷ கணக்குல தமிழர் பண்பாடுன்னு பேசுறோம், தமிழர்களுக்காக உயிர் விடுறோம்னு சொல்றோம். ஆனா எத்தனையோ தமிழர்கள் நம்ம சிவகாசியில வெடி விபத்துல சாவறாங்க. அதை பத்தி கவலையே இல்லாம நான் ஃபர்ஸ்ட் வெடி வைக்கிறேன்னா இங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க ஃபர்ஸ்ட் வெடி வெடிக்கிறாங்களாங்கிற காம்படிஷன்ல தான் நம்ம இருக்கோம். இவ்வளோ ஏன் குழந்தை தொழிலாளர்கள் இன்னைக்கு நம்ம பசங்களை இங்க கூட்டின்னு வந்து அழகழகா சாமான் வாங்கி தரோம். இதே வயசுல இருக்கிற எத்தனை பசங்க அங்க கை விரல்லாம் நஞ்சு போற அளவுக்கு அந்த வெடி மருந்தோட போராடுறாங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறதே, புரிய மாட்டேங்கிறதே. இதுக்கு தான் நம்ம சொல்றோம் வெடி வெடிக்க கூடாதுன்னு. இந்த ஊரே வெடி வெடிச்சா அது எவ்வளவு சத்தமா இருக்கும் தெரியுமா? சத்தம் வந்தா என்னவா? உங்களுக்கும் எனக்கும் கேட்கறது இவ்வளவு சத்தம்னா அந்த காக்காக்கோ குருவிக்கோ நாய்க்கோ பூனைக்கோ 7 மடங்கு ஜாஸ்தியா கேட்கும்பா. 7 மடங்கு. 7 மடங்கா? சத்தியமா இவ்வளோ வெடி வெடிச்சு இவ்வளோ ஹார்ன் அடிச்சு இப்படி எல்லாம் பண்ணா காக்காவாது குருவியாது ஒரு மண்ணு வராது. கூப்பிட்டு பாருங்க திருப்பி. காக்கைகளே காக்கைகளே சாப்பிட பாருங்களே, சின்ன சின்னதாய் ஆபமடை செய்து வைத்து காத்திருக்கேன். வாராதே வாராதே பறந்தேதும் வாராதே, வாராதே வாராதே விலங்கேதும் வாராதே. ஓடுதே ஓடுதே நான் எல்லாம் ஓடுதே, வெடி வெடித்தால்தான் ஓடுதே நான் எல்லாம் ஓடுதே. ஐயையோ ஐயையோ அச்சச்சோ அச்சச்சோ வெடி வெடித்தால் இந்த கதிதானா புரிஞ்சிடுச்சே புரிஞ்சிடுச்சே. ஐயையோ ஐயையோ அச்சச்சோ அச்சச்சோ வெடி வெடித்தால் இந்த கதிதானே புரிஞ்சிடுச்சா புரிஞ்சிடுச்சா. ஐயையோ ஐயையோ அச்சச்சோ அச்சச்சோ வெடி வெடித்தால் இந்த கதிதானே புரிஞ்சிடுச்சா புரிஞ்சிடுச்சா. இவ்வளோ சொல்லியாச்சு, கடைசியில ஒரே ஒரு கதை அந்த பீச் பத்தியும் சொல்லிட்டு போயிட்டா என்ன? என்னப்பா பீச் என்ன எப்பவுமே இவ்ளோ குப்பையாவா இருந்துச்சு? எப்பவுமேலாம் இல்ல, அந்த காலத்துல அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே குப்பையின்றி சுத்தமாக வாழுவோம். லலா லா லா லலா லா. நம்ம அப்படி எப்படி சொன்னோம்? அந்த காலத்துல பிளாஸ்டிக் கவர் கிடையாது. இந்த காலத்துல பிளாஸ்டிக் கவர் மட்டும் தான் இருக்கு. இதுதானே நம்ம சொல்றோம். நம்ம என்ன நடக்காததையா சொல்லிட்டோம்? இவ்வளோ ஏன் ஏரிகள் இருக்கு. ஏரிகள் மாவட்டமான காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, இந்த ஊர்ல இருக்கிற எத்தனையோ ஏரிகள் இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருது. இதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணு சேரணும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில அரிய வகை கடலாமை வந்து முட்டையிடுது. அதை பாதுகாக்க நம்ம ஒண்ணு சேரணும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நன்மங்கலம் ஃபாரஸ்டா இருக்கட்டும், கிண்டி ஃபாரஸ்டா இருக்கட்டும், தாம்பரம் பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்டா இருக்கட்டும், இதை பாதுகாக்க நம்ம ஒண்ணு சேரணும். இவ்வளவுக்கும் மிஞ்சி சென்னை போன்ற ஒரு நகரம் வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நான் தமிழன் கிடையாது, எங்களோட பாஷை தமிழ் கிடையாது. இங்க வந்தோம். இந்த ஊரோட அழகு என்னன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனோ இல்ல இங்க இருக்கிற இந்த லைப்ரரியோ கிடையாது. மலைகள் வேணுமா? சென்னையில இருக்கு. நதி வேணுமா? 3 நதி சென்னையில இருக்கு. ஏரிகள் வேணுமா? 300க்கும் மேற்பட்ட ஏரிகள் சென்னையில இருக்கு. சதுப்பு நில காடு பகுதி வேணுமா? சென்னையில இருக்கு. மான் வேணுமா? இருக்கு. முயல் வேணுமா? இருக்கு. பறவை வேணுமா? இருக்கு. இவ்வளவு அழகான விஷயங்கள் இருந்தும் ஏதோ கொஞ்சம் மனசுல அழுக்கப்பட்ட மனுஷங்களும் நம்மளா இருக்கிறதுனால இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது. இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிற அந்த காத்தும் தண்ணியும் சுத்தமானது கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் உங்க எல்லார்கிட்டயும் வேண்டுகோள் வைக்கிறது, எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி நாங்க பேசல. நாங்க ஒரு ஆதங்கத்தோட உங்க முன்னாடி இதை வைக்கிறோம். ஏன்னா இங்க 40 வயசுக்கும் முற்பட்ட இருக்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க அனுபவிச்ச அந்த அழகான மாம்பழமோ சுத்தமான தண்ணியோ இன்னைக்கு எங்க வயசுல யாருக்குமே கிடையாது. எங்களுக்கே கிடையாதுன்னா அங்க இடுப்புல கை வச்சிட்டு இருக்கிற அந்த கிரே ஷர்ட் பையனுக்கு ஃபியூச்சர்ல என்ன கிடைக்கும்? இந்த கேள்விதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்க வைக்கிறோம். நீங்க தயவு செஞ்சு நம்ம எல்லாருமா சேர்ந்து சுற்றுச்சூழலை பத்தி பேசினா மட்டும் போதாது, ஒண்ணு சேர்ந்து இன்னும் நிறைய வேலை பண்ணணும்.
அதுக்கு நீங்களாம் வரணும். ஆர்கனைசேஷனோ ஒரு தனி மனுஷனோ தேவை இல்லை. நம்ம எல்லாம் ஒன்று சேரணும். நம்ம குரூப்புக்கு பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும். அதுக்கு நீங்க எல்லாரும் முன் வரணும். பாட்டோட வந்தோம், பாட்டோட போவோம். கதை கேளு, கதை கேளு, அழகான கதை கேளு. பூலோக சொர்க்கத்தின் வாழ்க்கைய நீ பாரு. சுத்தமான காற்று தண்ணி எல்லாம் நமக்கு தானே. விலங்கு பறவை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வோமே. சுத்தமான காற்று தண்ணி எல்லாம் நமக்கு தானே. விலங்கு பறவை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வோமே, பகிர்ந்து கொள்வோமே.